ஆரம்பிச்சிருங்க. நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியில் நாம் தொடர்ந்து பயணித்து நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக உலகம் முழுவதும் இலக்கிய படைப்புகளை பரவலாக்கம் செய்கிற பணியில் நாமும் இணைத்துக் கொண்டு பணி செய்கிறோம் தோழமைகளே. கலை இலக்கிய பெருமன்றம் அப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்கின்ற பொழுது கு. அழகிரிசாமி ஐயா, அதற்கு அடுத்தாற் போல தமிழொலி அவருடைய படைப்புகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கீரா அவர்களுடைய படைப்புகளை, அவருடைய சிறுகதை படைப்புகளை சிறுகதையாக கதை சொல்லின் வாயிலாக சொல்லுவது என முடிவெடுத்து இன்றைக்கு 9ஆம் நாள் நிகழ்வில் நாம் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளை. கீராவை பற்றி இந்து தமிழ் திசை என்கிற அந்த இதழில் இணைய வாயிலாக ஒரு செய்தி படிக்க நேர்ந்தது. அதில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் கை கண்ட மொழி என்கிற தலைப்பின் கீழ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கீரா அவர்கள் கலை இலக்கிய பண்பாட்டு தளத்திலும் மேல் கீழ் என்கிற பேதங்களை களைந்து சமத்துவம் நிலவ வேண்டும் என்று விரும்பினார். குறிப்பிட்ட சிலருடைய கலைகள் மட்டும் சிறந்தவை என்றும் பெருவாரியான மக்கள் கையாளுகின்ற கலைகள் எல்லாம் தாழ்ந்தவை என்றும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொய்யான புனைவுகளை உடைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதே மாதிரி சிறுவாரியான மக்களின் வாழ்க்கைதான் சிறந்தது, பெருவாரியான மக்களின் வாழ்க்கை தாழ்ந்தது என்ற பண்பாட்டு ஆதிக்கத்தையும் சமப்படுத்த வேண்டும் என்று கருதினார். அவருடைய எழுத்துக்கு பின்னால் இப்படி ஒரு பண்பாட்டு அரசியல் இருக்கிறது, இதை புரிந்து கொண்டு அவருடைய படைப்புகளை வாசிக்க வேண்டும் என்று அவரை பற்றிய கை கொண்ட மொழி என்கிற தலைப்பின் கீழ் அவர் ஒரு நெடிய கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார்கள் தோழமைகளே. கீரா என்கிற மகத்தான ஆளுமை அவர் தந்துவிட்டு போயிருக்கிற படைப்புகள் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது அவர் எழுதிய காலகட்டத்தை கடந்து இன்னமும் அந்த கருப்பொருள் மக்களிடம் அழியாமல் அப்படியே இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். அது எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறையாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் ஜடாயு என்கிற கதை தலைப்பை இன்றைக்கு அவருடைய சிறுகதை தலைப்பான ஜடாயுவை கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம் தோழர். இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே நான் வியந்து பார்க்கிற அற்புதமான இலக்கிய ஆளுமை. நான் அண்ணன் என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய மகத்தான ஒரு சிறுகதையாளர். இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனார், நல்ல பண்பாளர். எந்த இடங்களில் பார்த்தாலும் தம்பி நலமா, வீட்டில் நலமா என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். அவர் என்னிடம் மட்டுமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை இலக்கிய உறவுகளே, அத்துணை பேரையும் அப்படித்தான் வாஞ்சியோடு அழைக்கக்கூடிய, சிவகங்கை மாவட்டத்திலே பெருமை சேர்க்கிற எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் அதில் முதன்மையான கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரியுடைய கோவிலூரிலே இருக்கக்கூடிய ஆதீனத்திற்கு உட்பட்ட கல்லூரியான நாச்சியப்ப சுவாமி கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறையின் தலைவராக இருப்பவர் தான் முனைவர் அழகுமலை சங்கரதாஸ் அவர்கள். அவர் முனைவர் பட்ட மாணவர்களுக்கு நெறியாளராக இருக்கிறார். எனக்கு தெரிந்த மட்டிலும் அவரிடம் சென்றால் நல்ல நெறியாளர், அவரிடம் மாணவராக இணைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று அவரை தேடி போகிற அளவில் மாணவரிடம், குறிப்பாக ஆய்வாளர்களிடம் எளிமையாக பழகக்கூடிய ஒரு பேராளர் சங்கரதாசா. அவர் 2 நூல்களை, ஆய்வு தொடர்பான நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் முனைவர் பட்டம் கூட காப்பியங்களில் பெண்ணிய சிந்தனைகள் என்கிற தலைப்பின் கீழ் அவர் செய்திருக்கிறார். அவர் துறை தலைவராக இருந்து அந்த கல்லூரியிலே 2 பன்னாட்டு கருத்தரங்கங்களை அவர் செயலராக, ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தி இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு இலக்கியத்தால் பெருமை சேர்த்த பேராளர். 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதிய அவர் பல்வேறு கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள், புத்தொழி ஆக்க பயிற்சிகள் இவற்றிலெல்லாம் சிறப்பாளராகவும் சிறப்புரையாளராகவும் கட்டுரையாளராகவும் பங்கேற்று பெருமை சேர்த்தவர் தான் நான் அன்போடு அண்ணன் என்று அழைக்கக்கூடிய முனைவர் சங்கரதாஸ் அவர்கள்.
அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்த எத்தனையோ தமிழ்துறை மாணவர்கள் இருந்தாலும் அந்த தமிழ்துறையில் இன்னமும் ஆய்வோடு தொடர்புடைய விழுமியங்களை தேடுகிற ஒரு ஆய்வாளரை இன்றைக்கு கதை சொல்லியாக நாம் அழைத்திருக்கிறோம் தோழர்களே. அப்படி பெருமைக்குரிய அன்பு சகோதரர் முனைவர் சங்கரதாஸ் ஐயா அவர்களை கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணி, அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொது செயலாளர்களுக்கும் அருமை தம்பி முருகன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் என் வணக்கத்தையும் நன்றியினையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கீரா அவர்களின் சிறுகதை படைப்புகளில் ஜடாயு என்ற தலைப்பு நான் விரும்பி எடுக்கப்பட்ட தலைப்பு. தம்பிகிட்ட போய் கேட்டேன், என்னப்பா என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அன்னை கதை சொல்றியா அப்படின்னு பார்த்தேன், ஜடாயு அப்படின்றது, இதே கொடுத்துருங்க தம்பி எனக்கு. அப்புறம் அந்த கதையை அனுப்பி வச்சாங்க. இப்ப கதைக்கு உள்ள போவோம். தாத்தைய நாயக்கர் அப்படிங்கிறதுதான் இந்த கதையினுடைய கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய தலைமை பாத்திரம். இவர் ஒரு எளிமையான ஒரு விவசாயி. எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவரை ஒரு அப்பாவி மனிதர் என்று சொல்லுவார்கள். அவர் இந்த விவசாயத்துல எப்போதுமே ஒரு நேர்மையான ஒழுங்கு, சிரித்த முகம், யார் பார்த்தாலும் ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு நபரா இருப்பார். ஆனா உருவத்தை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. யானை போல் தோள்கள், பராக்கிரமசாலி போல உடம்பு, காவி ஏறிய மீசை கருதா. ஏன்னா வெத்தலை அடிக்கடி போடுவார் போல. அந்த வெத்தலை போட்டதுல அந்த இதை பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கையில எங்க போனாலும், வெளியூருக்கு போனாலும் கால்நடையாவே போவார். வெளியூருக்கு போகும்போது 2-3 தடவை போகும்போது கால்நடையாத்தான் போவார், அதிகமா போக மாட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க கோவில்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தனக்கு குடும்பத்திற்கு தேவையான ஜாமான்களை வாங்கி வர்றதுக்காண்டி போறது வழக்கம். இப்படி ஒரு நாள் இந்த ஜாமான்லாம் வாங்குறதுக்காண்டி போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு எப்போதும் அங்கே ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல இரவு நேரத்துல தங்கிட்டு காலையில ஊருக்கு வருவது வழக்கமா வச்சிருந்திருக்கார். இப்படி ஒரு நாள் போய் இருக்கையில அவருக்கு போயிட்டு அந்த ஜாமான்லாம் அந்த வீட்டுல வாங்கி வச்சுட்டு பக்கத்துல சினிமா பார்க்கக்கூடிய தியேட்டர், அங்கே போய் படம் பார்த்துட்டு வர்றது, வந்துட்டு இரவு நேரத்துல தங்கிட்டு அப்படி சினிமாவுக்கு போயிட்டு படுத்திருக்காரு. நல்ல நிலவு நேரம், நல்ல குளுமையானது. ஆனா வீட்டுக்குள்ள ரொம்ப இறுக்கமா எப்படித்தான் இந்த மனிதர்கள் எல்லாம் படுக்கிறாள்ன்ட்டு வெளியில ஒரு திண்ணையில துண்டை விரிச்சு படுத்துறாரு. படுத்துட்டு கொஞ்சம் அயர்ந்து தூங்க போற சமயத்துல ஒரு பெண்ணினுடைய அபய குரல் கேட்குது. உடனே முழிக்கிறாரு. ஆனா அது திடீர்னு ஒரு பெண்ணினுடைய அபய குரல் கேட்குது. யாராவது இருக்க மாட்டீங்களா, யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அபய குரல் கேட்குது. உடனே அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு. தூங்கிட்டு இருக்கவர் எந்திரிச்சு உட்கார்ந்து, அட பாவியலா, உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சியே கிடையாதா, என்ன இப்படி பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்படி பாக்குறாரு. திண்ணையில இருந்து உட்கார்ந்தவர் எந்திரிச்சிட்டார். சரி என்னமோ நடக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு பாக்குறார். டேய் யார்றாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறாரு. கையில தேங்காய் மாதிரி 2 கல்லை எடுத்துக்கிட்டார். யார்றாங்க அப்படின்னு பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த சத்தம் நின்றுச்சு. அங்க யாராவது வெளியில ஒரே எரியில பனைமரம், இந்த பனங்காய் மாதிரி தலை கீழே விழுந்துரும் அப்படின்னு வந்துட்டார். அப்புறம் என்ன பார்த்தோம்னா, பக்கத்துல ஒரு வீட்டுக்காரில் அவங்க தானே தங்கி இருக்காரு இரவு நேரத்துல. யோ உனக்கு என்ன அதுல வந்திருக்கு, வாயா, ஊர் என்ன மாதிரி பண்ணிட்டு போகுது, ஊருக்குள்ள 4 நடக்கும்யா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்க, நீ ஏதாவது ரொம்ப விலைக்கு வாங்கிறாத அப்படின்னு அவர் வீட்டுக்காரர் சொல்றாரு. அப்படி இருந்தாலும் ஒரு மனசு கேட்கல. என்னடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில திடீர்னு ஒரு பெண் காலை கட்டி பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு அலறு.
இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போதைக்கு அங்கிருந்து வந்த 4 நபர்கள், அதுல 2 பேர் ஒதுங்கி நின்னுட்டு பாக்குறாங்க. இந்த ஒருத்தர் மாத்திரம் வந்து, ஐயா நீங்க இதுல தலையிடக்கூடாது. ஏன்னா இது புருஷன் மனைவி சண்டை. அதனால இதுக்குள்ள நீங்க தலையிட வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். சொன்னோன்னு இவருக்கு கொஞ்சம் உடனே அந்த பெண், இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. இவங்கெல்லாம் வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால வந்து இவங்கள நீங்க நம்பாதீங்க அப்படின்னு மறுபடியும் காலை இறுக்கி கட்டு பிடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கையில நாயக்கரு சமாதானப்படுத்தி, தாயே பயப்படாத. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் இருக்கேன். அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஐயா என்னுடைய இது போலம்மாள் கோவில்பட்டிக்கு அருகே 4 மைல் ரயில் தெருவுல என்னை கட்டி கொடுத்திருக்காங்க. அங்க வீட்டுல கணவன் வந்து எப்போதுமே அடிக்காத கணவன் என்னை போட்டு அன்னைக்கு அடி அடின்னு அடிச்சுட்டார். கோவத்துல தாய் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கோவில்பட்டியில இருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்படி வந்திருக்கையில ரொம்ப இருட்டிருச்சு. இருட்டின உடனே நான் என்ன பண்றேன், சரி உறவுக்கார வீடு கணிக்கல இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் அங்க போனேன். அங்க போனா அவங்க அந்த வீட்டுல இருந்து மாறி வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு தேடி அலைஞ்சேன். தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கையில ஒரு 4 பேர் வந்து, அந்த 4 பேர் வந்து, அம்மா நீங்க தேடிக்கிட்டு இருக்க வீடு எங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்களும் குடியிருக்கேன். நாங்க அங்கேதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா வாங்க, உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இந்த போலமால நம்பி அவளோட பின்னாடி போய்கிட்டே இருக்கையில, அது ரொம்ப தொலைவில் அந்த வீடு இருக்குமா, இந்த ஒரு பண்ணுன்னு வாங்கி கொடுக்குறாரு, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு உடனே சரின்னு பண்ணை வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது இந்த கணவனை திட்டாத திட்டு இல்ல. அப்போதைக்கு அதுல இந்த 4 பேர்ல ஒரு ஆள் சொல்றேன். என்ன சொல்றான்னா, அவனையெல்லாம் நீ வந்து நீ அவன் வீட்டு பக்கமே போகாத. அவன் எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து சொல்லிட்டு இருக்கையில, அப்பதான் குடும்ப ஞாபகம் வருது. காப்பி சாப்பிட்டு இருக்கிறது கசக்குது, குடிச்ச காப்பி ஓங்கரிச்சுக்கிட்டு வருது, என்ன பண்றதுன்னு புரியல. சரி எப்படியாவது நம்ம சீக்கிரத்துல வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு அவங்கள பின்தொடர்ந்து போறதுக்கு ஆயத்த பணியில இறங்குறேன். ஆயத்த பணியில இறங்கினோன்னா அங்க என்ன நடக்குது, போய்கிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கையில எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே வரையில அதுல ஒருத்தன் வந்து லேசா முதுக வந்து தடவிக்கிட்டே எப்படி அடிச்சிருக்கான் பாருன்னு சொன்ன உடனே இவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்து அப்படியே முறைச்சு பாக்குறான். முறைச்சு பார்த்த உடனே அவன் கையை கீழே விழுகுது. அடுத்த நிமிஷம் தன்னுடைய ஏழ்மையை நினைச்சு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டுட்டு, அன்னைமாரிலே இப்படி எல்லாம் தனியா வர்ற பொண்ணுகிட்ட நடந்துக்கலாமா, நீங்க அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பாவம் இல்லையா அப்படின்னு பேசுறான். பேசும்போது பாவி தேவையில்லாம விட்டு விட்டு வெளியில வந்துட்டு இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குமுறல். அப்ப ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறா. என்னமோ நம்ம இவங்க இந்த 4 பேர் சேர்ந்து நம்மள ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஒரு ஜனங்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல அப்படியே நின்றுகிட்டா, வெளியேறல. நீ இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஜனங்கள்லாம் வந்துட்டு போறாங்க. அதுல வந்துட்டு போகையில ஒருத்தன் வந்து கிருதா வச்ச தாடியில இந்த 4 பேர் உள்ளவன் வந்து தொட வர்றேன். என்னை தொட்ட இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு உனக்கு மான மரியாதை இல்லாம பண்ணிடுவேன், பாத்துக்க, உனக்கு சரியான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. அப்ப தெருவுல போறவங்க, என்ன ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, இது அதுல ஒருத்தங்க, இது புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படித்தான். புருஷன் பொண்டாட்டி சண்டையா, சரி சரி சரி, அப்ப புருஷன் பொண்டாட்டி சண்டை அதுல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அப்படி நகர்ந்துடுறாங்க. இப்படியே நகர 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 என்ன ஆகி போச்சுன்னா, ஆள்களினுடைய எண்ணிக்கை அந்த வரத்து குறையுது. குறைஞ்ச உடனே கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இழுக்க ஆரம்பிச்சோன்னே என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால கதறதுக்கு தெய்வத்தை கூப்பிட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தன் வாயால அவங்களுக்கு திட்டாத திட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். கதறிக்கிட்டு இருந்தேன். கண்ணீரை துடைக்கிறது ஆவேசப்பட்ட உடனே இத தந்தை நாயக்கர்கிட்ட சொன்ன உடனே, தந்தை நாயர்கிட்ட சொன்ன உடனே அவரு கோவப்படுறாரு. கோவப்பட்டு அப்படியே முறைச்சு அவங்கள எல்லாம் 4 பேரை பாக்குறாரு.
என்னப்பா அப்படின்ற மாதிரி. உடனே அதுல ஒருத்தன் வந்து, ஐயா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நீங்க எங்களுக்கு தகப்பன் மாதிரி. இவ தன்னுடைய சொந்த மாமன் மக. 5 வருஷம் இவளோட நான் அந்த போராட்ட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பகலெல்லாம் எலும்பு முறியா வேலை பார்த்துட்டு வந்தாலும் இரவு நேரங்கள்ல வீட்டுக்கு வரையில வீட்டுல எல்லாம் இருக்கிறது இல்ல. பகல்ல தான் வர்றது. இப்படி இருக்கையில நான் தேடிக்கிட்டு நைட் பூரா இரவு பூரா தேடிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு திரிகிறேன். இப்படி எந்த கணவனாவது சகிச்சுக்கிட்டு இருப்பானா? அப்படின்னு உடனே அந்த சமயத்துலதான் இவர் தங்கியிருந்த வீட்டுல எப்பவும் தங்கியிருக்காரு வீட்டுல, அந்த வீட்டுல இருந்து கதிரேசன் செட்டியார் வெளியில வர்றாரு. வெளியில வந்து பாக்குறாரு, பக்கத்துல ஊர் மக்கள் எல்லாரும் வராங்க. அன்னைக்குள்ள வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆளு, என்ன இன்னும் உன் கரைச்சல் தீரலையா? எப்பதான் இதை வந்து தலைமுழுக்கு போட்டுப்புட்டு இருக்க போற? நானா இருந்தேன்னா இந்நேரம் ஒரு முழுக்க போட்டுட்டு பேசாம இருந்திருப்பேன். நீ கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு பேசின உடனே கோலம்மாளுக்கு கோவம் வந்து காரி மூஞ்சியில துப்புறான். இப்படியெல்லாம் வந்து பேசுறியலே அப்படின்னு. துப்பு துப்பு. அவன் அதுக்கு மறுமொழி சொல்றான், துப்பு. உன்னை வந்து நான் தாயில்லா பிள்ளைன்னு வளர்த்து உன்னை நான் கல்யாணம் பண்ணல, அதுக்கு நீ என்னைய துப்பு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே உன்னை கைய காலை ஒடிச்சு வீட்டிலே வச்சிருந்திருக்கனே சரிக்கு மகளே அப்படின்னு சொல்லி அவள் மீது தன்னுடைய பாய்ச்சலை கொடுக்குறேன். நம்ப வைக்கிறாங்க. அந்த ஊர் மக்களையும் இந்த தாத்தை நாயக்கரையும் நம்ப வைக்கிறாங்க. அவ வீல் ஒரே கத்திட்டு அப்படியே கீழே விழுந்துடும். விழுந்த உடனே இவர் தாத்தை நாயக்கர் கையில இருந்த கல்லெல்லாம் சரி என்ன அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விட்டுட்டாரு. விட்ட உடனே கோழி குஞ்ச பருந்து தூக்குவதோட தூக்கிட்டு போயிட்டான். அந்த தெருவுல ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு சண்டை கொஞ்சம் எல்லாம் அமைதியாகி கலைஞ்சு போயாச்சு. நான் தந்தை நாயகருக்கு மாத்திரம் தூக்கம் வரல. என்ன செய்யறேன்னு சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அந்த அபயக்குரல். மறுபடியும் அந்த அபயக்குரல் கேட்ட உடனே என்னதான் அந்த பெண்ணை செய்யறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த திசையை நோக்கி போறார். அங்க போய் பார்த்தா ரொம்ப படபடப்பு அதிகமாகுது. தூரத்துல ஒரு ஒற்றை பாலத்துக்கு கீழே இந்த சத்தம் வருது. அப்புறம் என்னன்னா பாதியில நின்றுச்சு. அப்ப ஒரு ஓட்டமா ஓடுறாரு அதை நோக்கி. உஸ்ஸுன்னு ஒரு விசில சத்தம் அடிக்கிறான். சிக்னல் கொடுக்குறாங்க. சிக்னல் கொடுத்தோன்னா தாத்தை நாயக்கர் வந்து ஓடி வந்து, ஏய் அங்கே அங்கே கிட்ட போக கூடாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி கத்தி கொண்டு 3 பேர் ஒடியாரன். குனிஞ்சுக்கிட்டு 2 கல் எடுத்து விடுறாரு. ஒரு கல் எடுத்து ஒருத்தன் மண்டையில ஒரே அடி. ஐயோ செத்து போயிட்டேன்னு விழுந்துட்டான். அடுத்த கல் எறிகிறாரு. குறி தவறி மரத்துல போய் பிடிச்சிருச்சு. மரத்துல போய் பிடிச்சோம், மரக்கல்ல உடிஞ்செல்லாம் விழுகுது. விழுந்த உடனே வந்து இவரை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் இங்கிட்டு மறிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாரு. ஓடிட்டு என்னங்கிறத பாக்குறாரு. அப்ப ஒருத்தனை புடிச்சு அடிக்கிறாரு. அடிச்சதுல ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அறிஞ்சது தரையோட விழுந்துட்டான். காலில் மிதிச்சுக்கிட்டாரு. அவன் மிதிச்சுக்கிட்ட உடனே இன்னொரு விசில் அடிக்கிறான் இன்னொருத்தன். அடிச்ச உடனே அங்கிருந்து அந்த சுருட்டு முடியோட இருக்கக்கூடிய ஒரு இவன் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடியவன் வெளியில வர்றேன் பாலத்துல. பாலத்துல இருந்து வெளியே வந்து பார்த்தா பயந்துட்டாரு. என்ன அப்படின்னா பாய்ந்து நாயக்கரை வந்து செய்யும் போது வெளியில ஒரு ஆளை இன்னும் பண்ண முடியல. அதுல ஒருத்தன் கையில வந்து வீச்சருவா இருக்கு. வீச்சருவா இருந்ததை பார்த்துட்டு அவனை அடிச்சு உதைக்க பாக்குறாரு. உதைக்க முடியல. சரின்ட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல்ல ஆவேசத்துடன் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போதைக்கு வந்து பிறந்த மேனியா வாயில துணியோட கோலமால் இருக்கா. அப்ப போட்ட சண்டையில துணி கீழே விழுந்தோடனே எடுத்து சேலையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு ஒருத்தன் வீச்சர்வால் இருந்ததை பார்த்துக்கிட்டு, அம்மா நீ ஓடி போயிரு, சரியில்லாத இடமா இருக்கு அப்படின்னு ஓட முடியல. வேலைமாலை ஒரு ஆள் புடிச்சுக்கிட்டான். கோலமாலை புடிச்சுக்கிட்டோன்னா கையில இருந்து திமுற முடியல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவர் தன்னுடைய நிலையிலிருந்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சு அதே இடத்துல இருக்கார். அப்ப ஒரு சமயத்துல இவர் கீழே விழுந்து அடிச்சவன் கால் 2யும் புடிச்சுக்கிட்டான். புடிச்சுக்கிட்டு எந்திரிக்க முடியாம இருக்கையில கைய நீட்டுறாரு. அந்த கொடூரமான அந்த மனிதன் இவருடைய தாத்தைய நாயக்கருடைய வலது கையை வெட்டுகிறான். கை துண்டாக கீழே விழுகிறது.
இன்னொரு கையை ஊண்டிக் கொண்டு மேலே எந்திரிக்கையில் அந்த கையை வெட்டுகிறான். 2 கையும் இழந்த நிலை. அப்படியே புரண்டு அங்கிட்டு இங்கிட்டு வகுத்துல தள்ளி விட்டு ஓடி அங்கிட்டு போய் விழுகிறார். விழுந்து என்ன நடக்குதுன்னா, அப்போதைக்கு இந்த சமயத்தை பார்த்த உடனே போலமால அலறிக்கிட்டு, ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு எந்த ஒரு தன்மையும் இல்லாம தன்னுடைய சூழலை நினைச்சு அப்படியே கொஞ்சம் மயக்கம் வருது, ரத்தம் எல்லாம் வெளியேறிக்கிட்டு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, தன்னுடைய குடும்பத்தினுடைய ஞாபகம். அங்கே இருக்கக்கூடிய வெங்கடம்மாள் மகள், பேரனான சீனிவாசன், வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வேல்கம்பு, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வரும்போது அவர் கூப்பிடுறாரு, கதிரேசன் செட்டியாரே, கதிரேசன் செட்டியாரே அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரும் வரவில்லை. அவர் கடைசியாக கூறிய வார்த்தை தண்ணீர் தண்ணீர் என்று கூறிவிட்டு இறந்து விடுகிறார். விடிய காலம் ஒரு காக்கா ஒரு மொட்டை மரத்துல உட்கார்ந்துருக்கு. இவர் தலையை சுத்தி அப்புறம் மேல வட்டமிட்டு கார் கார் என கத்துகிறது. 2 தயிர் குடங்களுடன் 2 பெண்கள் அந்த வழியை பார்த்துட்டு அவங்க அதை பார்த்துட்டு அலறி ஓடுறாங்க. ஊரே அந்த இடத்துல கூடி நிக்குது. கூடி நிக்கையில யார் பெத்த பிள்ளையோ, எந்த பாவி இப்படி செஞ்சானோ அப்படின்னு தெரியலேன்ட்டு ஒரு முதுமையான ஒரு பெண், அன்னை போன்றவள், தன் கையில் இருக்கக்கூடிய முந்தானையை எடுத்து கண்ணீரை துடைத்து கொண்டே செல்கிறார். ஜடாயு என்ற ஒரு பறவை தசரதனுடைய நண்பனாக இருக்கக்கூடியது. சீதை பிராட்டியாரை அந்த பர்ணசாலையுடன் ராவணன் தூக்கி செல்கின்ற பொழுது அவனுடன் போராடி தன்னுடைய 2 இறக்கைகளையும் இழந்து இருக்கக்கூடிய தந்தைக்கு என்ன ஈம கடமைகளை செய்வானோ அதை ராமன் செய்தானோ, அதுபோல அந்த ஜடாயு பறவை எவ்வாறு கம்பீரமாக எதிர்த்து போராடியதோ அதுபோல அந்த தாத்தைய நாயக்கர் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு எதிர்த்து போராடினார் என்று என்னுடைய மனதில் இந்த ஆழமான திறனாய்வு கருத்தை பதிய வைத்த இந்த ஜடாயு என்ற சிறுகதை என் உள்ளம் கவர்ந்த ஒரு சிறுகதையாக இருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி பேராசிரியரே, மிக்க மகிழ்ச்சி. இந்த கதையை ஒரு சோகம் தழுவிய அந்த ஒரு குரலோடு நீங்க அந்த கதையை சொல்லுகின்ற பொழுதே சரி, இந்த கதை ஏதோ ஒரு ரொம்ப சோகத்தை தரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுடைய கதை சொல்லல் வாயிலாக உணர்த்திட. கதை ரொம்ப யதார்த்தமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, கதையை மட்டும் சொல்லிடுங்க, வேற எதுவுமே இல்லாம கீராஜனா அப்படிலாம் இல்லாம ஒரு கதை சொல்லி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக உங்களுடைய கதை சொல்லல் அமைய பெற்றது. குரலில் ஏற்ற இறக்கங்கள், அதனுடைய அந்த கருத்தை கேட்பவருடைய மனத்தில் பதிய வைப்பதற்கான அந்த நுட்பங்கள் எல்லாம் உங்கள் குரலில் தெரிந்தது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்கள் நன்றி. எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். மிக அருமையான கதை. பேராசிரியர் அவர்கள் வட்டார மொழி வழக்கில் மனம் கவரும்படியாக ஏற்ற இலக்கங்களோடு கருமுருகன் ஐயா சொன்ன மாதிரி எந்த ஒரு அதிக பேச்செல்லாம் இந்த கதைக்கு வெளியேயான உரையாடல் எதுவும் நிகழ்த்தாமல் கதையை மட்டுமே சொல்லி முடித்தது மிக அருமை. இத ஒரு கதை சொல்லி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பேராசிரியர் அவர்கள் மிக அருமையாக கதையை சொன்னார்கள். இந்த கதை ஜடாயு என்கிற கதை அதனுடைய விளக்கத்தையும் சொன்னார். அதான் உண்மை. ஜடாயு என்கிற பறவை தசரதனுடைய பறவைகளின் அரசன், தசரதனுடைய நண்பன். சீதையை ராவணன் பர்ணக சாலையோடு சிறை எடுத்துக் கொண்டு போகிற பொழுது அதை தடுத்து அவன் போராடி ஒரு பெண்ணினுடைய மானத்தை காப்பதற்காக போராடி தன் 2 சிறகுகளையும் இழந்து அவன் உயிர் நீத்தான் அந்த பறவை அரசன். அதுபோல இந்த தாத்தைய நாயக்கர் ஒரு அபலை பெண்ணினுடைய குரல் கேட்டு அவளை இந்த நய வஞ்சகர்கள் அவளை அந்த பெண்மையை அழிக்கிற முனைகிற பொழுது கடுமையாக போராடி முடியாமல் தன்னுடைய உயிரையே தத்தம் செய்கிறார். அம்மா எழுது ஓடிடுன்றாரு. முடியாது, முடியை பிடிச்ச ஒருத்தன் இழுக்கிறான்.
முடியல அவரால். கை வீச்சறிவால் பட்டு இறந்தபோது கூட அந்த இரு கைகளையும் இழந்த அந்த உடல் கூட துடித்து கொண்டு எழுந்து அவள் அவர் காலால் உதைத்து அவனை இது பண்ணார். கடைசி வரை போராடி ஒரு பெண்ணினுடைய மானத்தை காப்பதற்காக ஒரு பேராண்மையுடன் போராடியவர். வடமொழி வார்த்தையில சொன்னா பௌருஷம் என்பார்கள். புருஷ லட்சணம் பௌருஷம். தமிழ்ல சொன்னா பேராண்மை. அந்த ஒரு மனிதனுடைய, ஒரு ஆண்மகனுடைய பேராண்மை என்பது அறத்துக்காக உயிரை கொடுப்பதுதான். அந்த பேராண்மை நிலைநாட்டிய தாத்தைய நாயக்கருடைய பாத்திரத்தை மிக அருமையாக வடித்திருக்கிறார். ஒரு பெண்ணை எந்த நிலையிலும் ஒரு ஆண் பாதுகாக்க வேண்டும். பெண்ணும் ஆணும் சரிநிகர் சமானம் என்று சொல்லக்கூடிய காலம் இது. இந்த காலத்திலே சில கொடூரமான நய வஞ்சகர்கள், காமுகர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். எல்லா காலத்திலும் இருப்பார்கள். எல்லா காலத்திலும் காமுகர்கள் இருப்பார்கள். அவரிடமிருந்து காப்பதற்காக தன் உயிரை கொடுத்தாரே அந்த தாத்தைய நாயக்கர். என்ன அருமையான பாத்திரம். ஆனா இந்த கதையில ஒரு வார்த்தை வருது. அது கீழே தவிர்த்து இருக்கலாம். என்ன வார்த்தைன்னா, கீழ்சாதி பயலுகன்னு சொல்லுவார். காமுகர்கள் கீழ் சாதியில மட்டும் இருக்கிறாங்க, எல்லா சாதியிலும் இருக்கிறாங்க. அது வறுமையின் காரணமாகவும், ஏழ்மையின் காரணமாகவும், ஒடுக்கப்பட்ட சாதிகள்ல சில பண்பாட்டு குறைவுகள்னால நிறைய பேர் இருக்கலாம். எண்ணிக்கையில கொஞ்சம் கூடுவா இருக்கலாம். ஆனா எல்லா ஜாதியிலுமே அயோகர்கள், திருடர்கள் எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள். காமுகர்கள் எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். அது அது அந்த பாத்திரத்தினுடைய இயல்பு கருதி அந்த வார்த்தையை அவர் போட்டிருக்கலாம். என்ன யதார்த்தமா இருக்குன்றதுக்காக. இருந்தாலும் ஒரு சின்ன நெருடலாக இருக்கிறது அந்த வார்த்தை. மற்றபடி அந்த கதை அருமையான கதை. மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அது ஒரு கிராமத்துல பக்க கோயில்பட்டி நகரம். அந்த நகரமும் கிராமமும் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த போக்கிரிகளிடமிருந்து அந்த பெண்ணை காப்பதற்காக உயிரை கொடுத்த தாத்தைய நாயக்கருடைய பாத்திரம் மிக வலுவாக அந்த அபய குரல் இன்னமும் நம்ம நெஞ்சிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, நாம் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கமும் தவிப்பும் இந்த கதையை வாசிக்கிற ஒவ்வொரு வாசகத்திலும் உள்ளும் உண்டாகிறது. இதுதான் இந்த கதையினுடைய வெற்றி. அருமை அருமை அருமையாக கதை சொல்லிய பேராசிரியருக்கு வாழ்த்துக்கள். இந்த கலை இலக்கிய பெருமன்றம் இந்த கீராவினுடைய கதையாடலை தினந்தோறும் நடத்தி கொண்டு வருவது மிகப்பெரிய பெருமை. முடித்துக் கொள்கிறேன். பார்க்காதீர்கள், முடித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இருக்கிறது. உங்களை அப்படியெல்லாம் இல்ல. அதான் ஐயோ கவிஞரை சொல்லுங்க. நீங்க அதாவது பின்னூட்டம் என்பது தெளிவாக இருக்கின்ற பொழுது அது எவ்வளவு நேரம் போனாலும் ஏத்துப்பாங்க. பார்வையிலே பொருள் கொள்ள வேண்டும் அல்லவா? மிக அருமையான கதை. மனித உணர்ச்சிகளை, ஒவ்வொரு மனிதனும் உள்ள அற உணர்ச்சியை, அந்த வீரம் செறிந்த அறத்தை அவர் ரொம்ப அப்பாவி அப்புராணின்னு சொல்லுவாங்க. அப்புராணியாக தாத்தைய நாயக்கர் ஒரு கட்டத்தில் மிக வீரம் நிறைந்த ஆண்மகனாக பொங்கி எழுகிறார். 7 அடி உயரம் எழுந்தார்னு சொல்றாங்க. ஜெயகாந்தன் பேசுகிற பொழுது மேடையில் ரொம்ப கொஞ்சம் ஒரு சாதாரண நடுத்தர உயரமா தான் இருப்பாரு. ஆனா பேசும்போது அப்படி விசுரூபம் எடுத்து பேசுவார் ஜெயகாந்தன். அந்த மாதிரி இந்த அப்புராணியாக இருக்கக்கூடிய தாத்தைய நாயக்கர் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வீரனாக குதித்தெழுந்து 7 அடி உயரமாக அந்த விசுரூபம் எடுக்கிற காட்சியை இந்த எழுத்துகளிலே தமிழ் மொழி எவ்வளவு வலிமையானது என்பதை, இனிமையானது மட்டுமல்ல, தமிழ் மொழி வலிமையானது என்பதையும் கீரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கீரா நாமம் வாழ்க. கலை இலக்கிய பெருமன்றத்து தோழர்களுக்கு, பொதுச் செயலாளரிலிருந்து நெறியாளர் வரைக்கும் உள்ள அனைத்து தோழர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்து லட்சுமி பெருமாள் ஐயா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக ரவீந்திர பாரதி ஐயாவுடைய கருத்தை மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் எனக்கு ஒரு படைப்பாளர் என்கிற சிந்தனையின் அடிப்படையில் ஒரே ஒரு தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன். படைப்பாளன் என்பவன் கீழ் ஜாதி என்று சொல்றது ஒரு இனத்தை குறிப்பிட்டதாக நான் இந்த இடத்தில் பார்க்கவில்லை. இந்த மாதிரி தவறுக செய்யறதாங்க கீழ் ஜாதிக்காரன் அப்படின்னு அது ஒரு தவற்றை சுற்றி தண்டனையினுடைய அடிப்படையில், அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதியை நிலைநிறுத்துவதாக பார்க்கிறோம். ஒரு இனத்தினுடைய அடிப்படையில், ஒரு இனக்குழுவினுடைய அடிப்படையில் ஐயா சொல்லியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மறுப்பாக இதை எண்ண வேண்டாம், என் மனதில் பட்ட கருத்தாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஐயா லட்சுமண பெருமாள். ஐயா வணக்கம். சங்கர்தாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையாக குரல் அருமையான குரல். நீங்க அந்த குரல்லையே தாத்தைய நாயக்கர் எப்படி இருப்பாருங்கிற வர்ணனை நல்லா இருக்கு. அந்த எவ்வளவு கம்பீரமா இருப்பாருங்கிறது அந்த குரல்லையே எங்களுக்கு தெரியுது. அவங்க
கீரா காட்சிப்படுத்துற மாதிரி உங்க குரல் எங்களுக்கு காட்சிப்படுத்துது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம நெறியாளர் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் மேலோர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் கீழோர்கள் என்பதற்காகத்தான் அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. சாதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா முதலே சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி சாதிக்காரங்க அப்படின்னு. அது அவர் நோக்கம் அல்லது இந்த செய்கையினால் அவர்கள் இழிவானவர்கள், கீழ் சாதியினர் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான குரல் வளம். ஜடா அந்த சொன்ன மாதிரி ஒரு நண்பனுடைய மருமகளுக்காக அந்த ஜடாய் உயிர்பட்ட மாதிரி இவரு ஒரு திக்கற்ற பெண். இவருக்கு அந்த பெண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவருக்காக சம்மதம் இருக்கு. ஜடாய் தன்னுடைய நண்பனுடைய மருமகள் சீதை, இவரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு திக்கற்ற ஒரு அனாதை ஒரு அவலை பெண்ணுக்காக அவரு எப்படி தன் உயிரை அர்ப்பணிக்கிறார் என்பது விஷயத்தை கீரா ரொம்ப பிரபலமாக எழுதியிருந்தாரு. நான் எப்பயுமே இதுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதையை ஒரு தடவை வாசிப்பேன், வாசிச்சுட்டு அதில் கலந்துக்கிடுவேன். அதே மாதிரி டிக்கு வாசிச்சேன். நீங்க சொன்னது வரிக்கு வரி சொல்லாம அந்த கதையை உள்வாங்கி நீங்க பேசுனது ரொம்ப பிரமாதமாக. ஒரு கதை சொல்லி இப்படித்தான் இருக்கணும். நம்ம மாவட்ட ஆட்சியர் அப்படித்தான் பண்ணார். அவரும் அந்த மாதிரி கதையை வரிக்கு வரி வாசிச்சு சொல்லலை, கதையை உள்வாங்கி அதை நம்முடைய பாணிகள் கொடுத்ததான் அதுக்கு பேர் கதை சொல்லி. அந்த விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப அருமையாக ரசிக்கும்படியாக மனதில் படுபடியாக சொன்னவங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். கலையளிக்க பெருமன்றம் பிரமாதமான முன்னெடுப்பு எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது. பெருமன்றத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் ஐயா அவர்களே. உண்மையிலே சங்கரதாசனே, கீரா ஐயாவோடு நெருங்கிய தொடர்புடைய ஐயா அவர்கள் உங்களை வாழ்த்தி இருப்பது, உங்களுடைய கதை சொல்லலை பாராட்டி இருப்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமையோடு உங்களுக்கும் பதிவு செய்கிறது. அடுத்ததாக நம்முடைய ஐயா. சுப்பிரமணிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன பேராசிரியர் சங்கரதாஸ் அவர்கள் கதையை நல்லா உள்வாங்கி உணர்ச்சி ததும்ப சொன்னார். எனக்கு இதுல வேற ஒன்னத்தை சொல்லணும். நாடக தந்தையின் பெயர் சங்கரதாஸ். இவரும் அந்த நாடகத்தை சங்கரதாஸ் என்று இருப்பதான அந்த நாடக பாணியில் அருமையாக கதையை சொல்லி முடித்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தாத்தைய நாயக்கர், அப்புராணி நாயக்கர் அப்படின்னு கீரா குறிப்பிடுகிறார். அது அப்புராணிங்கும் போதே நல்லவர் அப்படின்னு இருக்கு. சாது மிரண்டால் காடும் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவரு அப்புராணியா இருந்தாலும் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுதார். சடாயி என்று கதை தலைப்பு இருக்கும்போதே அந்த கம்பராமாயண கதை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படித்தான் நடக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன, சீதையை கடத்தி சென்ற ராவணன் நல்லவன் தான். அதனால அவளை எந்த ஒரு களங்கம் படுத்தவில்லை. ஆனால் கோலமாலையை தூக்கி கொண்ட போன ஆண்கள் காமுகர்கள், அவர்கள் அதனால அவளை பாழாக்கிட்டாங்க. இல்ல ஒரு சில இது காந்தியடிகள் சொன்ன கருத்தெல்லாம் என்ன ஆக போறது? அதாவது நகையே அணியாமத்தான் இந்த பெண் வரா, அது தனியா நடமாட முடியல. இரவுல நகை அணிஞ்சு பெண்கள் சுதந்திரமாக சுற்றிட்டு வந்தாத்தான் நம்ம சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அங்க அது நடைபெறாத ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது. ஒரு பெண் தனக்கு தெரிந்தவ வீட்டை பெண்களிடமே விசாரிக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி சில பெண்களிடமே விசாரிக்கும் போது கூட தவறுதல் ஆயிரும். இன்னொன்னு, ஒரு பெண் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு செல்வது, பகல் பொழுதிலேயே செல்வது பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்த கதை உணர்த்துகிறது. மற்றபடி மேலாள் பொதுச் செயலாளர் சொன்ன இது தவிர்த்திருக்கலாம் என்று 2 பேரும் விளக்கினீங்க. அதான் கீழ்சாதிக்கார, அதாவது ஒழுக்கத்தில் தரக்குறைவாக இருப்பவர்கள் அந்த மாதிரி அப்படிங்கிறத அவ குறிப்பிடுகிறது. அந்த மாதிரி கீரா அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அருமையான கதை. கீராவை நினைத்து கொண்டே நாம் பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சுப்பிரமணியன் தோழர் அவர்களே.
வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? கையை உயர்த்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க கையை உயர்த்தினா தான் அழைக்க முடியும். ஏன்னா நான் இவங்களை ஏன் கூப்பிடுறேன் அப்படின்னா, அவங்க தினமும் தொடர்ந்து பின்னூட்டம் ஏன்னா ஒரு சிலர் கேட்கலாம். அவங்களெல்லாம் கூப்பிடுங்களே, எங்களையும் கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே தோழமைகளே, அவர்கள் தினமும் பின்னூட்டம் சொல்வதற்காகவே தங்களை அந்த கதையை படித்து தயார்படுத்திக் கொண்டு வருகிற பெருமக்கள் என்பதற்காகத்தான். ஆயிஷா தொடர் வாங்க. மகிழ்ச்சி. மாலை வணக்கம் தோழர்களே. கேக்குதுங்களா? கேட்குது தோழர், சொல்லுங்க. இந்த கதைக்கு கண்டிப்பா பின்னூட்டம் கொஞ்சம் நம்ம சவுண்டா இருந்தா சொல்லியே நல்லா ஆகணும். இருக்கும். சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் சவுண்டா இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம். ஒருவேளை என் குரல் கேட்கலீங்களா? சரி, பரவாயில்ல, பேசுங்க தோழர். குரல் சரியில்லைங்களா? இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. எனக்கு 4 நாளா உடல்நிலை சரியில்லாத இருக்கு. ஃபீவர். ஸோ அதனால என் குரல் கம்மி இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஐயாக்கு வாழ்த்துக்கள். சங்கரதாச முனிவர் ஐயாக்கு. அவரோட குரல்லயே நம்மள அந்த உணர்வு கடத்திடுறாரு. கேக்குதுங்களா? ஏதாவது கேக்குதுமா, கேக்குது கேக்குது. டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரல்லயே நமக்கு அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வலியோடயே ஒரு குழந்தை அழும்போது அந்த வலிய அம்மா உணர்ற மாதிரி அந்த வலி வந்து அந்த குரல் வழியா நமக்கு உணரப்பட்டுடுச்சு. ரொம்ப அழகான கதை அப்படின்னு சொல்றத விட ரொம்ப பாதிக்கிற கதையா இருக்கு அது. ஏன்னா ஒரு ஒரு ஆணா ஒரு எழுத்தாளர் எழுதுனதுக்கும், ஒரு ஆணா அத கதை சொல்லி சொன்னதுக்கும் தாண்டி ஒரு பெண்ணா அதுக்கு ஒரு பின்னூட்டமோ, அந்த வலியோ சொல்லும்பொழுது, அத நான் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். இன்னும் சமூகம் எத்தன ஜடாயுக்கள பார்க்கணுமோ, இன்னும் சமூகம் எத்தன சீதைகள பார்க்கணுமோன்றது. அதுவே தொடர் கதையா இருக்கு. ஆ ஐயா சொன்னாங்க, "காலையில போறது பாதுகாப்பா இருக்கும்" அப்படின்னு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ராத்திரி போனா எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அதே அளவு தான் காலையில பண்ணும்போதும் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணத சொல்றேன். பஸ்ல ஏறுறேன். ஏறிட்டேன். தடுமாறிடுறேன் ஏறும்போது. கம்பிய பிடிச்சுக்கிட்டு பின்னாடி என்னால ஏன்னா உடல்நிலை சரியில்லாதனால என்னால நிக்க முடியல. அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்தேன். ஏறி பின்னாடி பார்க்கும்போது எல்லாருமே ஜென்ஸா இருந்தாங்க. நான் திரும்பி பார்க்குறேன் யாராவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவால்ல. ஜென்ஸா இருந்தாலும் பரவால்ல. நம்ம போய் உட்காந்துரலாம். ஏன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எல்லாரும் ஒரே செகண்ட்ல என்ன பார்த்தாங்க. வேற ஒண்ணும் நடக்கல அங்க. பேருந்துல ஏறுனேன். அட் எ டைம் சேம் டைம் எல்லாரும் பின்னாடி இருந்தது. ஆண்கள் மொத்தம் என்ன பார்த்தாங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகிட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி நெனச்சுக்கிட்டு, முன்னாடி போயிட்டு நான் நடக்க முடியல. ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்ல. ஸோ நான் முன்னாடி போய் நின்னுட்டேன். வேற வழி இல்ல நிக்கிறேன். சரி நம்ம போய் கேட்டுறலாமா? "தம்பி கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? என்னால முடியல" அப்படின்னு கேட்கலாமான்னு பாக்குறது. ஆனா அந்த பார்வை இருக்கு பாருங்க. என்ன அத கேட்க விடவே இல்ல கடைசி வரைக்கும். நான் நின்னுட்டேன். "பரவால்ல, பாத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த இடத்துல பகல் நேரம் காலையில போறேன். ஒரு பணி நிமித்தமா போறேன். இப்ப எல்லா ஜனங்கள் இருக்கும்பொழுது, அந்த பார்வைகள் இருக்கு பாருங்க. அத ஒரு பெண்ணால மட்டும் தான் உணர முடியும். இன்னும் சமூகம் இப்படிதான் இருக்கா? கீழ் ஜாதி ஆண்கள் அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்கு ஒரு டிபேட் போச்சு இப்போ. பட் அந்த குருவிக்காரங்க அப்படின்னு சொல்ற ஒரு இனம் இருக்கு இல்லீங்களா? அவங்க சொல்றாங்க, அவங்கள்ல கற்பழிப்புகளே கிடையாது. அவங்க ஆண்கள் பிற பெண்களை பார்க்கிறதே கிடையாது. அப்போ நாகரிகம் எங்க இருக்கு? அவங்க எவ்ளோ தூரம் நாகரிகம் அடைந்தவர்களா இருக்கிறாங்க அப்போ. அப்ப அவங்க தான் கிரேட். ஆதி சமூகம் தான் அந்த அ ஷ ஆதி பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவங்க யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்றோம். கவர்மெண்ட்ல அவங்கள மாத்தணும்னு சொல்றோம். மாத்துறது வேண்டியது நம்மள மட்டும் தான். அவங்கள இல்ல. அப்படின்ற ஒரு விஷயம் இங்க உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ கடைநிலையில இருக்கிறவங்க கூட அடுத்த பெண்ண தொடர்றது இல்லையாம் அந்த இனம். மலை ஜாதியினர்கள்ல கற்பழிப்பு இல்லையாம். இதுதானே பேராண்மை. இந்த குணத்த நம்ம சொல்லி வளர்க்கணும் இல்லையா? பார்க்குற பார்வையிலேயே ஒரு பெண்ண பயப்பட வைக்கக்கூடிய அளவு ஒரு ஆண்கள் சமூகம் இருக்கு அப்படின்னா, இந்த சமூகத்துல எத்தன ஜடாயுக்கள் இறந்தாலும், எத்தன சீதைகள் மாண்டாலும் ஒண்ணும் ஆக போறதில்ல அப்படின்ற ஒரு ஆ உணர்வு வந்து ரொம்ப அதிகப்படியான வலிய குடுக்குது. அந்த அந்த உணர்வ குடுத்தது தான் இந்த கதையா இருக்குது. இந்த கதைய ஆ சொன்ன
தேர்ந்தெடுத்ததற்காக தோழருக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்காக கண்டிப்பா வாழ்த்து சொல்லியே ஆகணும். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ஆழமா இருந்தது. ரொம்ப ஊண்டிங்கா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பூபதி என்ன இப்ப எதுவும் சொல்றீங்களா? நீங்க மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்றீங்க. பூபதி என்ன? ஓகே, வேற யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம் இருக்கீங்களா? வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர் போறதுதான். பாக்கல, மன்னிச்சுங்க, பாக்கல. எப்போ உங்களை கூப்பிடுறேன், வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க வருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல சாரி, நான் கூப்பிட்டுருக்கலாம். சாரி நாராயணசாமி. நான் சில சமயம் என்னுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சில சமயம் நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. அதாவது நம்ம பின்னூட்டம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். 2 நிமிடங்களுக்கு மிகாமல் செறிவாக இருந்தால் நல்லா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்ட், நீ சொல்றது ரைட். அதாவது இன்டிஃபரன்ஸ் இஸ் எ சின் அப்படின்பாங்க. இன்டிஃபரன்ஸ் சொன்னான்னா, நான் கண் முன்னால் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும் பொழுது அதை கண்டும் காணாமல் நம் வழியே செல்வது வந்து ஒரு பெரிய பாவம் என்று ஒரு 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 உளவியலாளர் பதிவிடுகிறார். நம்ம அந்த ஊரை பொறுத்தவரை, இந்த கோயில்பட்டியில் நடக்கிற அந்த கதை நிகழ்கிற இடத்துல பல பேர் அதை கண்டும் காணாமல் செல்லும் பொழுது ஒரு அப்ராணி தாத்தைய நாயக்கர் அந்த நிகழ்வை எதிர்த்து போராடி இறக்கிறது இருக்கு, ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு வலியை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. அருமையான கதை. இந்த கதை அவர் சொன்ன மாதிரி, இந்த கதை சொன்னவர் மிகவும் அருமையாக உள்வாங்கி சுருக்கமாக கதையினுடைய சாரத்தை இழக்காமல், கொஞ்சம் துளைக்காமல் ரொம்ப அருமையாக சொன்னார். இன்று அவர் கதை சொல்லி விதத்தை நான் ரொம்ப ரசித்தேன். இந்த கதை என்னுடைய மனதில் ஒரு ஆழமான தாக்கத்தை இன்று ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால அந்த சகோதரி சொன்ன மாதிரி நாம என்ன ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு, நமக்கு விரும்பாத நிகழ்வு, இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வாத நிகழ்வு நடக்கும் பொழுது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிவும், அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் வளர வேண்டும் என்பது இந்த கதையினுடைய முக்கிய கருவாக அமைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணசாமி அவர்களே. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். நான் சொல்றேன் அண்ணே, அதை முதல்ல கூப்பிட்டேன். சரி, சொல்லுங்கண்ணே. அதை கூப்பிட்டேன், அண்ணன் கூப்பிட்டேன். சொல்லுங்க நண்பர்களே. ஜூன் 30ஆம் தேதி ஒரு பட்டிமன்றத்தில் நம்ம பேராசிரியரை சந்தித்தேன். அப்பொழுது ஒரு பட்டிமன்றத்திற்குரிய எந்த விதமான போலித்தனங்களோ நகாசுத்தனங்களோ இல்லாமல் மிக இயல்பாக பேராசிரியர் அவர்கள் அந்த பட்டிமன்றத்தில் பேசினார். இன்றைக்கும் இந்த கதையை மிக இயல்பாக யதார்த்தமான முறையிலே எந்த விதமான போலித்தனங்களும் இல்லாமல் மிக யதார்த்தமாக சொல்லி இருக்கிறார். அவர் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதிலே மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதை சொன்ன பேராசிரியர் சங்கராஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றி பூவதினன் அவர்களே. நிறைவாக பின்னூட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர், வணக்கத்துக்குரிய தோழமை மிக்க மருத்துவர் அறமையா. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் மிக அருமையாக லட்சுமி பண்ண மாதிரி கதையை உள்வாங்கி மிக இயல்பாக கொஞ்சம் கதையினுடைய உணர்ச்சி வசப்பட்டு சில சம்பவங்களை சொல்லும் போது அவருடைய குரல் கொஞ்சம் நடுங்கிய மாதிரி இருந்தது. மிக அருமையான குரல் வளம் கூட. மிக அருமையான கதை. ஜடாயு ஒரு பாத்திரத்தின் பெயரை வைத்து ஒரு அப்ராணி நாயக்கர் ஒரு பெண்ணுக்கு துன்பம் என்ப போது தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து அவரை காப்பாற்ற முயலும் இந்த கதை. ஒரு எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதையும், ஜனங்களை எப்படி ஏமாற்றுறாங்கன்றதையும் உள்ள போகுது. அந்த காலத்துல ஜடாயு பண்றதும் இந்த காலத்துல ஜடாயு மாதிரி உள்ள போனாலும் இவங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது. ராவணன் அவளை கற்பு சிதையாம பாத்துக்கிட்டான். இவங்க இப்படி இருக்கிறது. பாலியல் வறுமைன்றது இன்னைக்கு ஒரு புது வார்த்தையாக வருகிறது. பெண்ணிய பாலியல் வறுமை மிக்க சமூகம் இது அப்படின்ற பேச்சு இப்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில
இது ஒரு அருமையான கதை. ஜடாயு அந்த புராண பாத்திரம் அது ஏற்கனவே சொன்னது மாதிரி தசரதன் வந்து ஒரு நாள் தண்டகாரண்யத்தில் வேட்டையாடி முடிச்சிருக்கும் போது அவன் தூங்கி கொண்டு இருக்கும்போது கால் வந்து ஒரு பாம்பு புற்றில் பட்டு அது பாம்பு கடிக்க வரும்போது இந்த ஜடாயு வந்து காப்பாற்றியதாக அதன் முதல் அவர் வந்து தன்னுடைய மூத்த சகோதரர்களாக ஜடாயுவை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அவங்க லக்ஷ்மணன் சீதை லட்சுமணன் போனப்ப காட்டுல அவங்களுக்கு வழிகாட்டினது அவங்க இருக்கிற இடம் காட்டினது எல்லாம் ஜடாயுவாகும். ஜடாயு வந்து ஒரு பொன்முகமான இறக்கைகள். அவருடைய அந்த ராவணன் வந்து ஒரு விசேஷ கத்தி கொண்டு 2 இறக்கைகளையும் வெட்டி விடுவார். அதை போலவே இங்கு தாத்தையா நாயக்கரின் 2 புஜங்களும் வெட்டப்படுவதால் அது அவருக்கு அந்த பெயரை வைத்திருப்பார். அந்த ஜடாயுன்றதும் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போகும்போது வழிமறைத்து காப்பாற்றுவதற்காக போராடி தன் உயிரை விட்ட அந்த கதாபாத்திரத்தை இதோடு இணைத்து மிக அருமையான கதை. இந்த நீச பயல்களே பேடி பயல்களேன்றது இந்த சமூகத்துல வந்து அவனுடைய பண்பை ஜாதிதான் நிர்ணயிக்கிறது என்பது இந்தியாவின் அடிப்படை குணமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா ஒரு சாதாரண இப்ப வளரும் தலைமுறையில் அது அவ்வளவாக இல்லை. பொருளாதாரத்தில் கீழ் உள்ளவர்களிடம் இது அரசு பள்ளிகளில் இந்த ஜாதி பார்த்து இது பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு இன்னொரு இந்தியர் ஒரு இந்தியர் இன்னொரு இந்தியரை பார்த்தால் அவர் என்ன ஜாதி என்பதை வைத்துதான் முதலில் அவருடைய பண்பை உருவாக்கும் ஒரு மனப்பான்மை இன்றளவும் இருக்கிறது. எப்படியாவது அவருடைய ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஜாதி இப்படி இருப்பாங்க அப்படின்றது. அதனுடைய அவர் சாகும் தருவாயில் இப்படிப்பட்ட கேடு காரியங்களை செய்யக்கூடிய உங்களை அவர்களை பார்த்து சொல்லும் வசவாகத்தான் அவருடைய செய்கையை பார்த்து ஒரு இதா சொல்ல வருவதாத்தான் நம்ம கீரா அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார். மிக அருமையான கதை. அருமையான பேராசிரியர் சொன்னதுக்கு அந்த கதை மிக அவருடைய பொருள் வளத்தில் அதனுடைய எல்லா இதையும் நமது சங்கரதாஸ் சாமிகளின் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளை போன்றே சொன்னார் என்று தங்க சிவசுப்ரமணியன் சொன்னார். அது உண்மை. வாழ்த்துக்கள். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். பதிவு பின்னூட்டம் பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீத ஆசிரியர் பின்னோட்டம் போட்டிருக்காங்க. சிறப்பான கதை சொல்லல் ஐயா கூறியது போல கதையை மட்டுமே சரியாக சொல்லிய விதம் அழகு அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மா குரு தோழர் பேராசிரியர் கதை சொன்ன விதம் அருமை. ஜடாயு பறவை அரசன் சீதைக்காக போராடி சிறகிழந்து மரணிக்கிறது. ஜடாயு என்ற பெயருக்கேற்ற கதையில் வரும் நாயக்கரும் 4 குடூர்களிடம் மாட்டிக்கொண்டு பெண்ணை காக்க கைகளை இழந்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த பாத்திரமாக அமைந்துள்ளது பொருத்தம். கதையில் கீழ் ஜாதி பயல்கள் என்ற வார்த்தைகளை புனத்தில் கீழ் ஜாதி என்ற பொருளில் கீரா ஐயா கூறியிருப்பார் என்றே தோன்றுகிறது. ஔவையார் கூட இட்டார் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோர் என்று தானம் செய்யாதவர் குறித்து இழி குலம் என்று கூறியுள்ளார். இங்கு நாயக்கர் சான்றாண்மைக்கும் 4 காமக்கொடூர எண்ணத்திற்கும் சான்றாவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. முனைவர் ஐயா பேராசிரியர் பாகிருஷ்ணன் ஐயா சிறப்பான கதை சொல்லல் தமிழ் சமூகத்தின் ஆழ் மன நிலையை அந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் என என்ன தோன்றுகிறது. எல்லா மனிதர்களுக்கும் நல்லவர்களும் தீயவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு என்பதை ஏற்க மறுப்பது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பாலச்சந்திரன் தோழர் கதைக்குள் பயணம் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி நவதின கிருஷ்ணன் அம்மா போலமாளுக்கு உதவ போய் போனது உயிர் தாத்தையா நாயக்கருக்கு பெண்ணும் காப்பாற்றப்படவில்லை. இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என யோசிக்கையில் போலமாலா, சுருட்டை முடித்தலையானா, ஊர் மக்களா, நாயக்கரா உதவி செய்ய போய் உபத்திரம் அடைவது நியாயமா யோசிக்க வேண்டியுள்ளது. முனைவர் சிறப்பாக கதை கூறினார்கள், நன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. லட்சுமண பெருமாள் ஐயா, தத்தையா நாயக்கர், கீரா ஐயா, பேரா சங்கரதாஸ், சடாயு அத்தனை பாத்திரங்களும் சிறப்பு. அருமை 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 ஐயா, நல்ல பதிவு. ஆயிஷா தோழர் அரசு பள்ளிகளில் ஜாதி இல்லையா, கிராமங்களில் ஜாதி தலை விரித்து ஆடுகிறது, அது பள்ளிகளில் தெரிகிறது, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர் கீரா ஐயாவின் கதைகளில் காட்சிப்படுத்தும் விதம், கல்லெடுத்து எறிதல், கற்பழிப்பு நிகழ்வு அருமை, கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க.
தோழமைகள் அத்தனை பேருக்கும் பின்னூட்டம் தந்த தோழமைகளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தெரிவித்துக் கொள்வது. சங்கரதாசியா எதுவும் சொல்ல வரீங்களா? நிறைவு பண்ண போறோம். கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தம்பி முருகன், பூபதி ஐயா, நாராயணசாமி ஐயா, அதுக்கடுத்து நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பின்னூட்டம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு கதையை படித்துக்கொண்டு அந்த பின்னூட்டத்தை கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மேலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். கதை சொல்லியாக நான் இருக்கக்கூடியது இந்த ஜடாயுனுடைய கதையை கீரா அவர்களே கதை சொல்லியாக சொல்லியிருப்பார். வட்டார வழக்குகள் அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் கொடுமைகளை சொல்லக்கூடிய அதில் அந்த கதையினுடைய தலைப்பு மிக பொருத்தம் என்பதை திறனாய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது தெளிவாகிறது என்பதை கூறி வாய்ப்புகள் அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி பேராசிரியர் அவர்களே, நன்றி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை எழுத மறந்த கதை. கதை சொல்லி சிவகாசி சேர்ந்த கவிஞர் இலக்கியராஜா. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, நிறைவு பகுதியில் நாம் பயணிக்க இருக்கிறோம். ஜடாயு, இந்த உலகம் இன்னமும் ஜடாயுவை தேட வேண்டிய காலகட்டத்திலே பெண்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்கிற நிதர்சனமான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தன்மையிலேயே நாம் இருக்கிறோம். காரணம், பெண்கள் காந்தி சொன்னது போல நகையணிந்து நடு நெசியில் பயணித்து அவளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாவிட்டால் சுதந்திரம் கிடைத்ததாக எண்ணுவதாக அவர் சொல்லியிருப்பதாக பதிவுகளை பார்த்தோம். ஆனால் அவள் ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு மஞ்சக்கயிறு போட்டு நடக்க முடியாதுங்க. மஞ்சக்கயிறு இல்லைங்க, ஒரு துணியை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு பெண் என்றால், தோழமை ஆயிஷா தோழர் சொன்னது போலதான், பெண் என்றால் ஒருவித ஏளன பார்வை, பெண் என்றால் அவள் மீது குற்றம் சுமத்துகிற பார்வை, பெண். ஆனா இது எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் பெரும்பான்மையான அந்த மன ஓட்டம், சிந்தனை கொண்ட மனிதர்கள் இந்த உலகில் இன்னும் உலவுகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். இன்னுமே கிடையாது. நம்ம விட்டு பிள்ளைங்க போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து, அப்பா வந்துட்டீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய உலகில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. ஜடாயுவை தேட வேண்டிய தேவை எப்பொழுது ஏற்படும் என்றால், இந்த உலகத்தில் நாம் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொரு ஆணும் எண்ணினால் மட்டுமே ஜடாயுவை தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை. ஆனால் நம்முடைய மனங்களை சிதறடிக்கின்ற பொழுது, நம்முடைய மனங்களினுடைய, குறிப்பாக ஆடவருடைய எண்ணங்கள், சிந்தனைகளை சிதறடித்து தேவையில்லாத ஒரு விதமான ஒரு விதமான மனநிலையில் உருவாக்குகின்ற பொழுது ஜடாயுவை பெண்கள் தேட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் பெண் பாதுகாக்கப்பட்டாளா என்று தெரியவில்லை. ஆனால் ஜடாயுவை இந்த உலகம் இறக்கின்றது. ஆனால் மறந்து விட வேண்டாம், ஜடாயு என்பதும் ஒரு ஆடவன் என்பதை மறந்து விட வேண்டாம். காரணம், ஆடவர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். தன் உயிரை கொடுத்து காப்பாற்றுவதற்கான ஆண் சமூகமும் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணை சிதைப்பதற்கான ஆண் சமூகமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கீரா ஐயா எழுதுகிற காலகட்டத்திலும் இதேதான் இருந்தது. இந்த காலகட்டம் வளர்ந்திருக்கிற, இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற பொருளாதார உலகத்தில் மாறிவிட்டதா என்றால் இன்னமும் மாறவில்லை. இன்னமும் தினசரி தாள்களில் செய்தியாக நம் கண்களில் உலாவி வருவதாகவே நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். அவளும் இந்த உலகத்தில் சமமாக மதிக்கத்தக்க வேண்டிய அளவில் இருக்கிறார். எனக்கு இணையானவள் அவள், அவளுக்குள்ள உரிமையில் நான் தலையிட மாட்டேன் என்கிற சிந்தனையும் சித்தாந்தமும் எப்பொழுது இந்த உலகில் பரவலாக்கம் செய்கிறதோ, எப்பொழுது தோழமையாக்கம் செய்யப்படுகிறதோ, அப்பொழுதுதான் உலகம் சமமான நிலையில், பெண்களுக்கான ஒரு சுதந்திரமான நிலையில், ஆண்களுக்கான சுதந்திரமான மனநிலையில் உலாவ வர வேண்டும் என்று சொல்லி, ஜடாயுவை இழப்பதற்காக இந்த சமூகம் உருவாக்கப்படவில்லை என்கிற செய்தியோடு தோழமைகளே, இன்றைய பின்னூட்டத்தில் நான் நிறைய சொல்லணும்னு ஆசைதான். ஆனா பின்னூட்டம் இன்றைக்கு செறிவாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. கதை எப்படி ஒரு கதை சொல்லி இருக்க வேண்டும் என்பதற்கு கதை சொல்லி தன்னுடைய கட்டமைப்பை தந்தாரோ, அதே போல இன்றைக்கு பின்னூட்டம் தந்த தோழமைகளும் அதே போலவே கட்டமைத்தீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த அவையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு. நன்றியும் வணக்கமும்.